நிகழ்கால மாணவ நண்பர்களே, வருங்கால அலுவலர் மக்களே, வாங்க தமிழ் விருப்ப பாட வகுப்பை நீங்கள் தேர்வு பண்ணியிருக்கீங்க. பாருங்க, மற்ற பாடங்கள் எல்லாம் ஆப்ஷனல் சப்ஜெக்ட் தான். ஆனால் தமிழில் அதை எவ்வளோ அழகாக மொழிபெயர்த்துருக்காங்க பார்த்தீங்களா? விருப்ப பாடம். விருப்பம் இருந்தால் மட்டும் அந்த பாடத்தை நாம் தேர்வு செய்யணும். அதனால் நீங்கள் தமிழை விருப்ப பாடமாக தேர்வு செய்திருக்கீங்க. தமிழும் உங்களை தேர்வு செஞ்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த தமிழ் விருப்ப பாடத்தை படிக்கின்ற போது முதல் தத்துவம் என்னன்னா, தமிழ் தானே அப்படின்னு படிக்காம தமிழ் தேனே என்று நீங்கள் படிக்க வேண்டும். ஏனென்றால் விரும்பி படிக்கின்ற போது தமிழ் அமிர்தமாக நமக்கு இனிக்கும். அது மட்டுமல்லாது பதவிக்கு போறதுக்கும் நமக்கு பேருதவி செய்யும். தமிழை பொறுத்தளவிலே முதல் தாள் இரண்டாம் தாள் என்று இரண்டாக பகுக்கப்பட்டிருப்பதை நீங்கள் முன்பே அறிவீர்கள். அதில் நாம இன்னைக்கு இரண்டாம் தாளில் உள்ள ஒரு பாடலை மட்டும் பார்க்க இருக்கிறோம். குறுந்தொகையில் உங்களுக்கு 25 பாடல்கள் பாடப்பகுதியாக உள்ளன. அதில் ஒரு பாடல். என்ன சார் ஒரு பாடல்னு கேட்குறீங்களா? ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் அல்லவா? ஆகவே குறுந்தொகையிலிருந்து ஒரு பாடல் பார்க்க போகிறோம். அந்த பாடல் எதுன்னு கேட்டால் நீங்களே வியப்பாயிடுவீங்க. இந்த பாடல் உங்களுக்கு முழுமையாக தெரியுமோ இல்லையோ, ஆனால் இதனுடைய கதை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். முதல்ல வாங்க போய் பாட்டை பார்த்துட்டு வந்துடும். கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி காமும் செப்பாது கண்டது மொழிமோ பயிலியது கெழிய நட்பின் மயில் இயல் செறி எயிற்று அறிவை கூந்தலின் நரியவும் உளவோ நீ அறியும் பூவே அப்படின்னு மிக அழகாக இறையனார் பெயரிலே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இது பாடல் பின்னணியை போய் பாருங்க. தலைவனும் தலைவியும் இயற்கை புணர்ச்சியில் இணைந்த பின்னர் தலைவியின் கூந்தலில் இயற்கை மனம் உடையது என்பதை தலைவன் வண்டை வினவுவதின் மூலம் புலப்படுத்தி அவளுடைய அழகை புகழ்கின்றார். இவன் பேசுவதை வண்டு கேட்க போகிறதா என்ன? எப்போதுமே ஒருவரை பாராட்டுகின்ற போது அவங்களுடைய மனம் மகிழ்ச்சி அடையும். அதன் மூலமாக நாம் நினைப்பதை சாதிக்க முடியும். இது ஒரு உளவியல் தத்துவம். அந்த உளவியல் தத்துவத்தை உள்ளடக்கியதான் இந்த பாடல். இதுல ஏதோ பின்புலம் இருக்கிறது உங்களுக்கு புரியுதா? ஆமா, தர்மி எழுதிட்டு வர பாடல், இறையனார் சிவன் எழுதிட்டு வர பாடலாக காட்டப்படும் இல்லையா? திருவிளையாடல் படத்துல நக்கீரர் கூட அந்த பாடலை படித்து பார்த்து விட்டு பரிசு தருகின்ற போது கேட்பாரே, இந்த பாடலில் குற்றம் உள்ளது. சிவபெருமானை நேரடியாக வந்து கேட்பார், இந்த பாடலில் என்ன குற்றம் கண்டீர்? சொற்குற்றமா பொருள் குற்றமா என்று கேட்பார். அதற்கு நக்கீரர் அமைதியா பதில் சொல்றார், சொற்குற்றம் இருந்தால் கூட பொறுத்து கொள்ளலாம், ஆனால் இப்பாடலிலே பொருள் குற்றம் உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு உலகத்தில் உள்ள அனைத்து பெண்களுக்கும் கூந்தலிலே இயற்கையாக மனம் கிடையாது என்று வாதிடுவார். அப்படி சொல்கின்ற போது அந்த காட்சி மிக சிறப்பாக இருக்கும். நிச்சயமாக அப்படின்னு கேட்பாரு. அவரே சொல்லுவார், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு கடைசியாக நெற்றிக்கண்ணை திறப்பார். அப்போது நக்கீரர் சொல்வார், நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே. பார்த்தீங்களா, ஒரு தமிழ் புலவனுக்கு கடவுளே வந்து சொன்னால் கூட உறுதியானதை மெய்யானதை மட்டுமே ஒத்துக்கொள்ளக்கூடிய ஆற்றலை தமிழ் தந்திருக்கிறது. அந்த ஆற்றலுடைய தமிழை நீங்கள் படிக்க வந்திருக்கிறீர்கள். ஆகவே அகிலம் போற்றும் ஆற்றலோடு நீங்கள் உருவாவதற்கு மலர்வதற்கு ஒரு உன்னத வாய்ப்புன்னு தான் நான் இந்த தமிழ் விருப்ப பாட வகுப்பை சொல்லுவேன். இன்னொரு செய்தியும் கூட கூடுதலாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். மற்ற பாடங்கள் எல்லாம் மதிப்பெண்ணை மட்டுமே தரும். ஆனால் தமிழ் விருப்ப பாடம் மதிப்பெண்ணையும் தரும், உங்களுக்கு மதிப்பையும் தரும், மன மகிழ்ச்சியையும் தரும். ஒரே பாடத்தில் 3 விதமான பலன்களை நீங்கள் பெறுகிறீர்கள். ஆகவே இந்த பாடலுக்குள்ள வந்து பார்ப்போம். இந்த பாடலில் இருக்கக்கூடிய உளவியல் என்ன பாருங்க. 2வது அடி, 2வது வரின்னு சொல்லக்கூடாது. ஏன்னு கேட்டால் வரி என்பது உரைநடைக்கு உரியது. அடிங்கிறது தான் செய்யுள். செய்யுள் அடி அடுத்தடுத்ததாக அடுக்கப்படுவதால் அடி. தமிழில் ஒவ்வொரு சொல்லுமே அந்த சொல்லினுடைய பெயரிலேயே பொருள் இருக்கும். 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால்? 8 கால். அதுபோல் அடி என்பது அடுத்தடுத்து வருவது அடி. இல்லை பாருங்க, காமம் செப்பாது கண்டது மொழிமோங்கிறான். தலைவன் வண்டுகிட்ட சொல்றான். வண்டு பதில் சொல்ல போவதில்லை, ஆனால் இதை கேட்டுக்கொண்டிருப்பவள் தலைவி. காமம் செப்பாது. இந்த காமம் அப்படின்னா என்ன பொருள்? நாம இன்றைய காலகட்டத்தில் காமம் என்பது வேறு பொருள்ல கையாளுறோம். அதல்ல, காமம் என்பது விருப்பம். விருப்பம் நான் கேட்கிறேங்கிறதுக்காக என்னுடைய விருப்பத்துக்கு நீ பதில் சொல்லாத. கண்டது மொழியுமோ. இதுல பாருங்க, செப்புதல் என்பது வேறு, மொழிதல் என்பது வேறு. எல்லாமே சொல்லுதல் என்ற பொருள் நினைச்சிடக்கூடாது. செப்பாது அப்படின்னா மென்மையாக சொல்வது. நமக்கு பிடித்த செய்தியை மற்றவர் சொல்கின்ற போது அப்படியே மென்மையா நம்ம கிட்ட பக்கத்துல வந்து இதமா சொல்லுவாங்க. எனக்கு பிடிக்குதுன்னு சொல்லாத, நீ எதை கண்டாயோ அதை மொழிமோங்கிற. மொழிதல்னா வேகமாக சொல்லுதல், இது செப்புதல்னா மெதுவாக சொல்லுதல்.
மொழிதல் என்றால் வேகமாக சொல்லுதல். காமம் செப்பாது கண்டது மொழியுமோ அப்படிங்கிறார். என் விருப்பத்தை சொல்லாமல் நீ என்ன கண்டாயோ அதை சொல் அப்படின்னு அந்த வண்டுகிட்ட கேட்கிறாரு. என்ன கேள்வி கேட்கிறாரு? கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி. கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சிரை தும்பி என்றால் என்ன? கொங்கு என்றால் நாம கொங்கு நாடுன்னு நினைச்சிடக்கூடாது. அதெல்லாம் வரிசையா உங்களுக்கு பொருள் சொல்றேன் பாருங்க. கொங்குதேர் வாழ்க்கை, தேர்தல் என்றால் ஆராய்தல் பொருள். தேர்வு வைப்பதும் காரணாதான், தேர்தல் பேர் வந்ததுக்கும் காரணாதான். கொங்கு என்றால் பூந்தாது அல்லது தேன் என்று பொருள்படும். இங்கே பொருள் இருக்கு பாருங்க. அப்ப மிக அழகாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. பூந்தாது தேன், தேர்தல் அப்படின்னா ஆராய்தல். வாழ்க்கை அப்படின்னா அதனுடைய வாழ்க்கை என்னவா? உன்னுடைய தொழில் அல்ல, கொங்குதேர் வாழ்க்கை, தேனை ஆராய்வதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கக்கூடிய வண்டேன்னு சொன்னாக்கா அது நல்லா இருக்குமா? பாராட்டணும் இல்லை? பாராட்டுதாங்க மனிதனை உயர்த்தும். வாழ்க்கையினுடைய தொடக்கத்திலே நமக்கு பாடப்படுவது தாலாட்டு, வாழ்க்கையின் முடிவிலே நமக்கு செய்யப்படுவது நீராட்டு. தாலாட்டையும் நம்மால் உணர முடியாது, நீராட்டு செய்கின்ற போது நாம் அதை தெரிந்து கொள்ளவோ அறிந்து கொள்ளவோ முடியாது. அப்ப இடையில் வாழும் காலத்தில் பிறரை பாராட்டு. தாலாட்டோ நீராட்டோ பலன் தராது, இடையிலே கொஞ்சம் பாராட்டு. பாராட்டுகின்ற போது வாழ்க்கை சீராட்டக்கூடியதா மாறும். அதனாலதான் அந்த வண்டை பாராட்டுறான் பாருங்க. நம்ம விரும்பியதை அடையணும்னா முதல்ல பாராட்டணும். எவ்வளவு அழகா சொல்ற பாருங்க. நீ தேனை ஆராய்வதையே வாழ்க்கையாக கொண்டிருக்கிறாய். உன்னுடைய சிறகுகள் இறகுகள் எப்படி இருக்கிறது? எவ்வளவு அழகா சொல்ற. அஞ்சிரை தும்பி, அஞ்சிரைன்னா அஞ்சுன்னு நினைச்சக்கூடாது, அம் சிறை அப்படிங்கிறதான். இந்த அம் அப்படின்னு என்ன அர்த்தம்? அம்னா அழகு, அழகான இறகை உடைய. அஞ்சிரை தும்பி, தும்பின வண்டு, அழகான சிறகை இறகை உடைய வண்டே. இவ்வளவு நான் உன்னை பாராட்டிட்டேங்கிறதுக்காக நான் கேட்கக்கூடியதை நீ பதிலா சொல்ல வேண்டாம். நீ எதை கண்டாயோ அதை சொல். காமம் செப்பாது கண்டது முடியுமோ. என்ன கேட்கிறான்? என்ன கேட்க போறான் கேள்வி பாருங்க. பையிலியது கெழிய. எப்படி படிக்கணும்? நிறைய பேர் படிக்கிறாங்க கெழிய, அப்படி படிக்கூடாது. இது அளபடை. கெழிய அளபடை எல்லாருக்குமே தெரியும். இப்போ மீன் வித்துக்கிட்டு போறாருன்னு வச்சுங்களேன், மீன் மீனோ எப்படிம்பார், அது அளபடை. மீன் மீன் அப்படின்னு விற்கின்ற போது போய் சேரார். அவர் அளபடை என்று அறியாமலேயே அதை சொல்கிறார். வாழ்க்கையிலேயே இலக்கணம் கலந்திருக்கிறது. இலக்கணம் இருக்க வேண்டும், தலைக்கணம் கூடாது. நட்பின் மயிலியல். எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க. நட்பு, உறவு என்று சொல்லவில்லை, மடந்தையோடு நட்பு என்றுதான் குறுந்தொகையும் சொல்கிறது, வள்ளுவமும் சொல்கிறது. நட்பு என்பது ஒருவரை ஒருவர் புரிந்து கொள்வது. அந்த நட்புணர்வோடு இருந்தால் கணவன் மனைவிக்கிடையே சண்டை வராது. அந்த தத்துவம் இங்கே உள்ள இருக்கு. கெழிய நட்பின், நெருங்கி பழகி இருக்கிறோம். அவருடைய சாயல் எப்படி இருக்கிறது? மயில் போல. அதான் மயில் சாயல். மயில் இயல் செறி எயிற்று அறுவை. செறி எயிற்று என்ன அர்த்தம்? பல். செறி நமக்கு தெரியும், செறிவா இருக்கு அப்படின்னா அப்படி நெருங்கிய பற்களை உடைய அறிவை. ஏன் அப்படி சொன்னாங்க? சிரிக்கின்ற போது புன்னகை அரசி புன்னகை இளவரசிலாம் சொல்றாங்களே, சிரிக்கின்ற போது பற்கள் வரிசையாக்கின்ற போது அழகா இருக்கும். செறி எயிற்று அறிவை கூந்தலின், அவ்வளவு அழகு உடையவள். மயிலை போல இருக்கிறாள், நெருங்கிய அழகான பற்கள் வரிசையை உடைய இருக்கிறாள். அவளுடைய கூந்தலின் நரியவும் உளவோ. அவள் கூந்தலை விட நிறைய நாற்றம், நறு மனம் என்று சொல்கிறோம் அல்லவா? இன்னைக்கு நாற்றம்னா துர்நாற்றம் ஆகி போச்சு. இல்லை, நாற்றம் என்றால் நறுமணம், நல்ல வாசனை. துர்நாற்றம் என்றால் தான் கெட்ட வாசனை. இந்த நாற்றம், காமம் போன்ற சொற்கள்லாம் தற்காலத்தில் பொருள் மாறி போச்சு. நரிய, இப்போ நறுமணம்னு சொல்கிறோம்ல, அதான். நரியவும் உளவோ நீ அறியும் பூவே. எவ்வளோ அருமையாக சொல்ற பாருங்க. நறுமணம் உடைய பூக்கள் உளவோ. எதை விட? கம்பேரிசன் பண்றார். கூந்தலின், கூந்தலை விட நறுமணமான பூ நீ அறிந்திருக்கிறாயா? ஏன் அப்படி சொன்னாங்க? அந்த பூந்தாதில் தான் வாசனை இருக்கும். அதை போய் ஆராயக்கூடிய வேலையை செய்வதல்ல, வாழ்க்கையே அதான். அப்படி உடைய நீ சொன்னதான் சரியா இருக்கும் அப்படின்னு கேட்குறான். அந்த வண்டு பதில் சொன்னதா இல்லையா என்பதல்ல. இந்த சங்க பாடல்கள் அனைத்துமே ஓரங்க பாடல்களாக, ஓரங்க நாடகத்தை போலதான். நீ அறியும் பூவே அப்படின்னு கேட்கிறேன். இதை கேட்டதும் என்ன பண்ணா தலைவி? சீ பொங்கல், வெக்கமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட கை தொட்டு பேசுவா. அப்ப தூரத்தில் இருக்கக்கூடிய தலைவி தன் பக்கத்தில் வர வேண்டும், அவளோடு அன்பு வாழ்க்கையை பேச வேண்டும், பகிர வேண்டும் என்று தலைவன் நினைக்கிறான். அதற்கு மிக அழகாக வண்டை நோக்கி பாடுவதை போல சங்கப்பாடல் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மிகச் சிறப்பாக பாடப்பட்டிருக்கிறது. இது குறித்த கதையெல்லாம்
உண்மையா இல்லையா என்று நாம் ஆராய வேண்டாம். எந்த கதையை அந்த இறைவன் இயற்றியதா, தருமி பாடலை கொண்டு வந்து அவையில் பரிசு பெற்றானா என்பதெல்லாம் உங்களுக்கு புராண செய்திகளாக உள்ளவை. அது குறித்து நாம் ஆராய்கின்ற போது அது இறை வழிபாட்டோடு தொடர்புடையது, இது இயற்கையோடு தொடர்புடையது. இறையனார் என்ற பேர், இறையனார்னா கடவுள் எழுதிய பாடல் என்ற ஒரு நம்பிக்கையும் உண்டு. சரிங்களா? இதிலே பாடலின் நயம்தான் நான் பாராட்ட வேண்டியது. குறுந்தொகை மிக அழகாக உள்ள சங்க இலக்கிய பாடல்களிலே ஒன்று. அகம் சார்ந்து பேசுவது. அகம் என்று சொன்னாலே தலைவன் தலைவி இருவருடைய உள்ளத்து அன்பை உறக்க பேசுவது என்ற அருமையான கருத்தை உள்ளடக்கியது. இதில் இன்னொரு வாழ்க்கை தத்துவம் நடைமுறையிலேயும் பயன்படுத்தக்கூடிய ஓர் தொடரும் இங்கே இருக்கிறது. எதுன்னு கண்டுபிடிக்க முடியுதா? பாருங்க. காமம் செப்பாது கண்டது மொழிமோ. தலைவன் வண்டிடம் சொல்வது, என் விருப்பத்தை சொல்லாமல் நீ எதை கண்டாயோ அதை மொழிய வேண்டும் அப்படின்னு தலைவன் சொல்றான். ஆனா தற்கால வாழ்க்கைக்கு அப்படியே பிரட்டி பார்த்துங்க. கண்டது மொழியாமல் காமம் செப்பு. நீ எதை பார்த்தியோ அதை சொல்லாம நான் விருப்பப்படுவதை சொல். நம்ம ஒரு வீட்டுக்கு, விருந்தினர் வீட்டுக்கு சாப்பிட போறோம். அங்க கேட்குறாங்க சாப்பாடு எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குன்னு சொல்ல முடியுமா? அவர்கள் என்ன விரும்புகிறார்கள்? நல்லா இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்ப கண்டது மொழியாமல் காமம் செப்பு. அவர்கள் விரும்புவதை நாம் சொல்ல வேண்டும் என்ற உள்ளடக்கம் இதில் இருக்கிறது. கண்டது மொழியாமல் காமம் செப்பு என்பது தற்கால வாழ்க்கைக்குரியது. காமம் செப்பாது கண்டது மொழிமோ என்பது அக்கால வழக்கு. இக்காலத்திலே பிறர் விரும்பக்கூடியதை, அது மனைவியாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது மேல் அதிகாரிகளாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் ஒரு கருத்து கேட்கின்ற போது அவர்கள் மனம் மகிழக்கூடிய செய்தியை நாம் சொல்கின்ற போது இன்னும் உறவு பலப்படும் என்ற உளவியல் உன்னதத்தையும் சொல்லக்கூடிய பாடலை இன்றைய வகுப்பில் நாம் பார்த்திருக்கிறோம். இதிலிருந்து கேள்விகள் எப்படி வரும் என்று நாம் பார்க்கின்ற போது, தலைவன் கூற்று பாடல்களை குறுந்தொகை பாடல்களின் வாயிலாக விளக்குக அப்படின்னு கேட்கலாம். அல்லது கொங்குதேர் வாழ்க்கை என்ற பாடலின் நுட்பத்தை திறனாய்க அப்படின்னு கேட்கலாம். அல்லது தலைவன் தலைவி அன்பினை குறுந்தொகை படம் பிடித்து காட்டும் விதத்தை விளக்குக என்றும் உங்களுக்கு கேள்விகள் வரலாம். எத்தகைய வினாவாக இருந்தாலும் நீங்கள் உள்வாங்கி கொண்டால் அதை உருவாக்கி திருவாக்கி உங்களால் வெற்றி பெற முடியும் என்ற அற்புதமான செய்தியையும் இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, இந்த கருத்துக்கள் உங்களுக்கு முழுமையாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் மேலேதும் உங்களுக்கு ஐயம் இருந்தால் தயங்காமல் கேளுங்கள். ஐயம் போக்கி ஜெயம் பெறுவதற்கு தான் வகுப்புக்கு வரீங்க. கட்டாயம் வினாக்களை எழுப்புங்கள். வினாக்களின் மூலமாக நீங்கள் விடைகளாக மாறுங்கள், வெற்றி நடை ஓடுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். அதுவரையில் தமிழ் குறித்து சிந்திப்போம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.